Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க, அந்த சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பார்க்கிறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த ரெசிபில முக்கியமான ஒரு பொருள் தேவையே இல்ல. பொதுவா சட்னி ரெசிபீஸ்னா நமக்கு முக்கியமா தேவைப்படுறது தேங்காய் தான். அதுவும் இந்த கலரை பார்த்தோன்னா தேங்காய் சட்னி தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த ரெசிபிக்கு தேங்காய் தேவையில்ல. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகா வரைக்கும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க, இல்லைனா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் கூட வேணால் கூடவும் போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டான காரத்தில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப ஈஸியான சட்னி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மதுரை ஸ்பெஷல் சட்னின்னு சொல்லலாம். மதுரை ஸ்பெஷல், மதுரை ரோட்டு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உங்கள் கைக்கு ஒரு 1.5 கை அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கரவரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வந்ததும் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே காஞ்ச மிளகா வந்து ஒரு 2 மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல சட்னி, அதை ஊற்ற போகிறோம். ஆஃப் பண்ணாமல் சேர்த்திங்கன்னா அந்த பொட்டுக்கடலாம் வெந்த மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது, டேஸ்ட் மாறி போயிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பத்தோன்னா பார்த்துக்கோங்க, இல்லைனா உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி, அதுவும் தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி. செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம தேங்காய் சட்னி மாதிரியே இருக்குது. இதை நல்ல சுட இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப்பரான ஈஸியான சட்னியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். Thank you friends.